தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லும் நேரம். என்ன கதை பார்க்கலாம்? ஒரு பையன் என்ன பண்ணான்னா, ரொம்ப சோகமா உட்காந்துருந்தான். இப்போ அவங்க அம்மா கேட்டா, என்ன சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் நினைச்ச காரியம் நடக்கலையாம். சீக்கிரம் அவன் நினைச்ச உடனே சீக்கிரம் நடக்கலைன்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தமா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, சரி நான் ஒன்று சொல்றேன் கேளு அப்படின்றாரு. ஒரு அம்மா அவர் சொல்றாரு, அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்ததாம். பசியால அழுதுகிட்டே இருந்த உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, கையில பால் டம்ளரோட எடுத்துக்கிட்டு போய் நிக்கிறாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை திருப்பியும் அழுகுது. ஆனா அந்த அம்மா அந்த பாலை கொடுக்கல. ஏன்னா அந்த பால் குடிக்கும் நிலையில இல்லை. ஏன்னா ரொம்ப சூடா இருந்தது. அந்த சூடு ஆறுகிற வரை அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சூடான பால் கொடுத்தால் அந்த குழந்தை நாக்கு வெந்து போயிடும். அதனால அப்ப அதை விட அழறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழட்டும் சொல்லிட்டு அந்த பால் குடிக்கும் நிலையில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரிதான் கடவுள் நமக்கு மேல. அந்த குழந்தை யார் அப்படின்னு சொன்னா நாம தான். அந்த தாய் யாருன்னா கடவுள். நமக்கு இறைநிலையில் மேல்நிலையில் இருப்பவர். அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா நமக்கு இப்போ அதை கொடுத்தா நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு அவசரத்துல இருப்போம். சகனமே பிரகதி அப்படிம்பாரு பத்ரிஜி. பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது எப்பொழுது வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்வார். முயற்சின்றது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையோடு இருக்கும் பொழுது, பொறுமை பூமி சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க. பொறுமையில் சிறந்தது பூமாதேவி அப்படிம்பாங்க. அந்த பொறுமையோட நாம் முயற்சி செய்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு எப்ப கிடைக்க வேண்டும் என்று கடவுள் முடிவு செய்வார். அந்த தாய் மாதிரி தான். ஏன்னா இப்போ இது நீ நினைச்ச உடனே கிடைச்சதுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு நாள் அதை சரிவர கவனிக்க முடியாமல் போகலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால நமக்கு எது எப்ப கிடைக்கணுமோ அப்ப கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குணம் வேண்டும், இந்த குணம் வர வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நிறைய நேரம் தியானம் செய்யும் பொழுது எப்ப நமக்கு எனக்கு ஏன் இது கிடைக்கல, எனக்கு ஏன் நினைச்ச உடனே கிடைக்கல அப்படின்ற அந்த மாதிரி இப்ப பாரு குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்போம். கடவுளை திட்டுவோம். சரி இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லப்பா, பாருப்பா நான் எவ்வளவோ பண்ணேன், எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு அவசரப்படுவோம். இது தேவையில்லை. தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம்.